கிருபைகளுக்காய் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். இந்த மார்ச் மாதம் தொடக்கத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்த வசனம், மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் இந்த காலை வேளையில சபையாய் இருக்கிற நமக்கு அவர் நினைவுபடுத்தி இந்த மாதத்துல இந்த வார்த்தைகளை சொல்லி நமக்கு ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். அதற்கு அர்த்தம் தேவனுடைய பாதுகாப்பு, தெய்வத்துடைய ப்ரொடெக்ஷன், காட்ஸ் ப்ரொடெக்ஷன், மகிமையானவைகள் மேலெல்லாம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இந்த காலை வேளையில பரலோகத்தின் தேவன் நமக்கு நினைவுபடுத்துகிறார். எங்கே மகிமை இருக்குமோ அங்கே கர்த்தரின் நிழல் காணப்படும். எங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குமோ அங்கே தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்த ஒரு சம்பவத்தை நமக்கு அங்கு பார்க்க முடியும். ஆமீன். மோசேயை கர்த்தர் கற்பலகை கொடுக்கும்படியாக, கட்டளைகளை எழுதி கொடுக்கும்படியாக சீனாய் மலைக்கு அழைத்த பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, சீனாய் மலை கர்த்தருடைய மகிமையினால் மூடி இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது என்று வாசிக்கிறோம். ஆலயத்தில் சாலமோன் உண்டாக்கின தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது என்று வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமை உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல தேவனுடைய மகிமை தங்கி இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆமீன். ஏலியுடைய காலத்தில் அந்த உடன்படிக்கை பட்டி பிடிக்கப்பட்ட பொழுது ஆமீன் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய மகிமை எங்கெல்லாம் தங்கி இருக்குமோ அங்கெல்லாம் பாதுகாப்பு உண்டாயிருக்கும். இந்த பட்டணத்தில், இந்த தேசத்தில் தேவ சபையார் தங்கி இருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த மகிமையான தேவனுடைய மகிமை தங்கும்படியாக பரலோகத்தின் தேவன் கிருபை செய்வாராக. கொலோசியர் 1:27 வரும்பொழுது அங்கே இப்படி எழுதியிருக்கிறது, மகிமையின் நம்பிக்கையாக இயேசு உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அந்த ஆண்டவராக இயேசு மகிமையாக நமக்குள் கடந்து வரும் பொழுது ஆமென் இந்த பாதுகாப்பு நமக்கு உண்டாகிறது. அப்பொழுது கர்த்தர் சியோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களும், அதற்கு அர்த்தம் சியோன் மலையாயிருக்கிற தேவனுடைய மகிமையினால் மூடப்பட்டிருக்கிற எல்லா வீடுகளிலும், எல்லா தங்கும் தாபரங்களிலும் இந்த காவல் உண்டாயிருக்கும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவன் நமக்கு நினைவுபடுத்துகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சியோன் மலையில் இருக்கிற எல்லா சபைகளின் மேலும் கர்த்தர் இந்த காவலை வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ தேவனுடைய ஆமென் ஜனம் தங்கி இருக்கிற வாசஸ்தலங்களில், தேவனுடைய சபைகள் இருக்கிற இடத்துல ஆமென் இந்த காவல் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இந்த காலை வேளையில, இந்த தொடக்க நாளில கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். எத்தனை சந்தோஷமான காரியம்! தேவனுடைய பிள்ளைகளை குறித்து அவர் எத்தனை ஆமென் ஹல்லேலூயா அக்கறையாக, எத்தனை ஆமென் ஒரு விசாரிக்கிற ஒரு தெய்வமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, மகிமையான என்னுடைய சபை மீது, ஆண்டவருடைய சபை மீது இந்த காவல் உண்டாயிருக்கும். எப்படி உண்டாயிருக்குமாம்? பகலிலே மேகத்தையும் புகையையும், இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவேன். ஆமீன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்த பொழுது அவர்கள் கையில் ஜீரோவாக இருக்கிறார்கள், ஒன்றுமே இல்லாதவர்களாக வருகிறார்கள். ஆமீன். அடுத்த நேர ஆகாரத்திற்கு என்ன என்று தெரியாது. ஆமீன். அந்த சந்தர்ப்பத்தில் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த தேவ ஜனத்தை இந்த மகிமை மூடிக்கொண்டது. ஆமீன். மேக ஸ்தம்பம் மூடிக்கொண்டது. பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை கவர் பண்ணி, அவர்களை ஆமீன் மூடி மறைத்து அந்த வனாந்திர தேசத்தில் அவர்களை பாதுகாவல் பண்ணி நடத்தினதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு நினைவுபடுத்துகிற காரியம், ஆண்டவருடைய மகிமை தங்கி இருக்கிற ஸ்தலத்தில் நிச்சயமாக இந்த பாதுகாப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2:3 வாசித்து பார்த்தால் 3 திரளான ஜனங்கள் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில்
பாதைகளில் நடப்போம் என்பார்கள். நாம் அவருடைய பாதைகளிலே நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து தான் வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அங்க எழுதியிருக்கிறத பாருங்க. திரளான ஜனங்கள் கடைசி நாட்களில் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு, யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். ஏன் ஆலயத்துக்கு போக வேண்டும்? அங்கேதான் கர்த்தருடைய வேதம் வெளிப்படும், அங்கேதான் தேவனுடைய வசனம் வெளிப்படும், அங்கேதான் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும், அங்கேதான் தேவனுடைய மகிமை தங்குகிற ஸ்தலம். ஆமென். சங்கீதக்காரன் எனவே தான் சொல்லுகிறான், கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தலத்தையும் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆமென் கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கிறது. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து யாக்கோபினுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவள் எல்லாரும் இந்த ஆலயத்துக்கு ஓடி வருகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த தேவ கூடாரத்துக்குள் வரும் பொழுது, தேவனுடைய சபைக்குள் தேவ ஜனம் வரும் பொழுது, தேவனுடைய மகிமை அங்கு தங்கி இருக்கிறபடினாலே அந்த கூடாரத்துக்குள் வருகிற ஒவ்வொருவர் மீதும் ஆமென் இந்த நாட்களிலே தேவனுடைய காவல் உண்டாயிருக்கும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவன் நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இன்னும் வாசித்து பார்த்தால் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோம், என் மகிமை தங்கிய ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அவருடைய ஆலயத்தில் இந்த மகிமை காணப்படும். தேவ பிள்ளைகளே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் என்று ஏசாயா 35:10 வாசிக்கிறோம். அப்படி என்றால் சியோன் மலையில் இருக்கிற வாசஸ்தலத்தில் தங்கி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த மகிமை நிச்சயமாக காணப்படும் என்று கர்த்தர் இந்த காலவெளியில் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனத்திற்கு இந்த பாதுகாப்பு உண்டு. தேவ சபைக்கு வருகிற அந்த மலையில தங்கி இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த ப்ரொடெக்ஷன், இந்த காவல், இந்த பாதுகாப்பு உண்டாயிருக்கும். இந்த நாட்களில் நாம் இருக்கிற இந்த பட்டணத்தில் இருக்கிற சிரமற்ற தன்மையை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த காலைவேளையில் கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துகிறார், உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் நீ அந்த நிழலில் இருக்கிறபடினாலே, அந்த மகிமைக்குள் இருக்கிறபடினாலே உன்னை அது அணுகாது. நீ அதை பார்ப்பாய், அது உன்னை அணுகாது என்று சொல்லி இந்த காலைவேளையில் கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. காரணம் என்ன? மகிமைக்குள்ளாக நான் இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மகிமைக்குள் இருக்கிற வரைக்கும் அவர்களிலே பலவீனம் வரவில்லை, பலவீனம் ஒருவனும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பு சபையாரே, தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மகிமை தங்கிய அந்த தேவனுடைய மகிமைக்குள் இருக்கிற நமக்கு ஒரு கேடும் வராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எலிசா தீர்க்கதரிசியின் காலகட்டத்தில் எலிசா இருந்த அந்த பட்டணத்தை சுற்றிலும் சீரியா ராஜாவுடைய ராணுவமும் குதிரை வீரர்களும் எல்லாரும் அந்த பட்டணத்தை சுற்றி நிற்கும் பொழுது கேயாசி சொல்லுகிறான், ஐயோ நாம் அதமானோம், என்ன செய்வோம் என்று சொல்லி எலிசாவிடத்தில் கேட்கும் பொழுது எலிசா ஜெபிக்கிற, ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொன்ன பொழுது எலிசா இருக்கிற மலையை சுற்றிலும் நிற்கிற அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் கேயாசி காணும்படி அங்கே கண்களை திறந்தார். அன்பான தேவ ஜனமே, இருக்கிற எலிசாவை பாதுகாப்பதற்கு எத்தனை அக்கினிமயமான ரதங்களை கர்த்தர் அனுப்பினார் என்றால், இங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க தேவனுடைய காவல் உண்டாயிருக்கும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எனவே இந்த 3வது மாதத்தின் தொடக்க நாளில் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தந்து மகிமையானவைகளின் மேலெல்லாம் கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். யாரும் கலங்கி விட வேண்டாம். நம் மீது விசேஷித்த காவல் உண்டு. தேவ பிள்ளைகள் மீது, தேவ ஜனத்தின் மீது ஒரு விசேஷித்த பாதுகாப்பு உண்டு. உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே நாம் இருக்கிறபடினால விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் அந்த செட்டைகளின் நிழலிலே மறைந்திருக்கிறவர்களுக்கு இந்த பாதுகாப்பு உண்டு. இந்த பாதுகாப்பினாலே கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை நிரப்பி நடத்துவாராக. நீங்கள் பயணம் செய்யும் பொழுது, நீங்கள் வாகனங்களில் சஞ்சரிக்கும் பொழுது, எல்லா சந்தர்ப்பத்திலும் மகிமை உங்களை மூடி இருக்கிறபடினால தேவனுடைய காவல் உங்கள் மீதும், உங்கள் பவனங்கள் மீதும், உங்கள் பிள்ளைகள் மீதும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆமென். ஆண்டவருடைய பலிபீடத்திலிருந்து தேவனுடைய ஊழியனாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக.